சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியா கடையில் 4th அண்ட் ஃபைனல் T20 இன்டர்நேஷனல் மேட்ச் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நடந்த 3 போட்டிகளில் இந்தியா 2, சவுத் ஆஃப்ரிக்கா 1ன்னு இந்தியா சீரியஸில் லீடில் இருக்காங்க. இந்த போட்டியில் ஜெயிச்சா 3-1 அப்படின்னு இந்தியா பக்கம் சீரியஸு. சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சாங்கன்னா 2-2 அப்படின்னு சீரியஸ் லெவல் ஆகும். எப்படி போக போகுதுன்னு பேசலாம். நவம்பர் 15 5 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 8:30 PM. 8 மேட்ச்லாம் இந்தியாவுக்கு வெற்றிக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்திருக்கு. 7.5 மேட்ச் மட்டும்தான் இந்தியாவுக்கு 7.5 இருந்திருக்கு. @MSI Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. XL11 நிறைய விஷயங்களில் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. குறிப்பாக ரொம்பவே குறைவான கமிஷன் அவங்க எடுத்துக்கிறதுனால நமக்கு கெயின் ஹெவியாக இருக்குது. குறைவான இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய லாபம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா டெஃபினட்டாக அந்த ஆப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. இந்தியா பாசிபிளாக அதே லெவனோட போகிறதுக்கான வாய்ப்பு போன போட்டியில் நம்ம அட்ரஸ் பண்ணோம். ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பாட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குது. ஏன்னா பேட்டிங் டெப்த் இல்லை. அஸ்தீப் நம்பர் 8 நம்பர் 7 ரேஞ்சுக்கு வராருன்னா அப்போ பேட்டிங் டெப்த் இல்லைங்கிற மாதிரி பேசணும். போன போட்டியில் ரமன்தீப்பை இன்க்ளூட் பண்ணி ஆவேஸ்கான வெளியில் தள்ளுனாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் மறுபடியும் மாறுமான்னு பார்க்கணும். பவுலிங் பேஸ்லேயும் ஓரளவுக்கு ட்ராக் இருக்குது. அந்த இடத்துல யோசிக்கலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி அதே லெவனோட போவாங்க. அந்த பேட்டிங் டெப்த்தை விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். விளையாட போகிறது ஜோஹானஸ்பர்க்கில் செம்மையான பேட்டிங் ட்ராக்காகவும் இருந்திருக்கு. ஸோ அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் 1 செகண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அபிஷேக் சர்மா போன போட்டியில் டீசெண்டாக விளையாண்டார். சஞ்சு சாம்சன் இன்டர்நேஷ்னல்னு பார்க்கும்போது கடந்த 4 போட்டியில் 2 செஞ்சுரி 2 டக்கு அப்படின்னு அடுத்தடுத்து ஆகியிருக்காரு. பார்க்கலாம் இன்றைக்கி கம்பேக் பண்ணுவார். அவருக்கான கிரவுண்டாக கூட யோசிக்கலாம்னா சின்ன பவுண்டரி டைமென்ஷன். சூரியகுமாரை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் டோட்டலாகவே டவுன் ஆகிருக்காரு. பட் கண்டிப்பாக இங்கே கொஞ்சம் அப் ஆகலாம். இதுக்கு முன்னாடி ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அந்த பேஸில் இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் அவங்களுக்கு ஃபேவராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திலக் வர்மா போன போட்டியில் வேறு லெவல் டீசெண்டாக விளையாண்டார். நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி, ஸ்கொயரில் ஆடக்கூடிய குவாலிட்டி, பவுன்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் வேகமாக விளையாடுவார். அந்த ஒரு விஷயத்தை இங்கே ஷோ பண்ணியிருக்காரு. ஹார்திக் பாண்டியா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஸ்ட்ரைக்கோட விளையாடலாங்கிற ஃபீல். ஒரு சூப்பராக விளையாண்டு ரீசெண்டாக கொஞ்சம் குறைவாக தான் பார்க்குறோம். நல்ல ஹிட்டிங், அதில் டவுட்டே கிடையாது. நல்ல பவுலிங் இருக்குது. சூப்பரான ஆல்ரவுண்டர், இந்தியாவோட பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னு கண்டிப்பாக ஹார்திக் பாண்டியா தான் சொல்லணும். பட் இந்த சீசனில் கொஞ்சம் டவுனாக இருக்காரோ மைண்ட் செட் லெவலில் அப்படின்னு தோணுது. ரிங்கு பெருசாக பண்ணலை, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். ரமன்தீப் முதல் பால்லே 6 அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்த ஷோ பண்ணுறாரு. சூப்பரான ஃபீல்டை, நல்ல ஆல்ரவுண்டர் அப்படின்னே சொல்லணும். பவுலிங் பேஸில் பயன்படுத்தல, தேவைப்பட்ட ஃபாஸ்ட் பவுலிங்கில் ஒரு சில ஓவர் விரட்டை எதிர்பார்க்கலாம். அக்சர் பட்டேல் லெஃப்ட் ஹேண்ட் மாத்திர ஆக்சர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் சில நேரங்களில் மேலே ப்ரொமோட் பண்ணலாம். அஸ்தீப்போட பவுலிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நியூ பால் அண்ட் எண்ட் ஓவரில் பிஸ்னாயோட கூகுளி நல்லாவே இருக்குது. வருண் சக்கரவர்த்தி ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கார். அண்ட் பவுலிங் பேஸில் ரொம்பவே சூப்பர். போன போட்டியில் கிளாஸனுக்கு எகென்ஸ்டாக சின்னதாக அடி வாங்கினார். கண்டிப்பாக அதை மாற்றிக்கிட்டு வருவார்னு எதிர்பார்க்கலாம். கிளாஸன் ஸ்பின்னரை பயங்கரமாக ஹேண்டில் பண்ணார். குல்தீப்பு, அதே நேரத்தில் சஹல் மாதிரி பவுலர்ஸே அடி வாங்குகிற இடத்துல அருண் சக்கரவர்த்தி இப்போ தான் உள்ளே வரார். இன்டர்நேஷ்னல் நிறைய மேட்சஸ்லாம் கிடைக்கல. அந்த இடத்துல கொஞ்சம் அடி வாங்குறது ஓகே தான். பட் கண்டிப்பாக பிரில்லியன்ட் பவுலிங் கொடுத்துட்ருக்காரு. நிறைய வெரைட்டி வச்சுருக்காரு வருணை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த பேஸில் இம்ப்ரூவ் பண்ணி ஷோ பண்ணுவார் நம்புகிறேன். யாசையா, ஜிதேஷ் சர்மா, வைஷாக் அண்ட் ஆவேஸ்கானுக்கு வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா பெரிய மாற்றங்கள் செய்ய மாட்டாங்க. போன போட்டியில் கிட்டத்தட்ட க்ளோஸாக வந்துட்டாங்க. யான்சன் பயங்கர ஹிட்டிங்கை ஷோ பண்ணார். எண்டில் கொஞ்சம் பயத்தை கூட க்ரியேட் பண்ணிட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அந்த ஹிட்டிங் சூப்பராக இருந்தது. நம்ம கம்ஃபர்டபுளாக இருந்தோம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு போட்டி சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்ச இடத்துல கூட நம்ம கம்ஃபர்டபுளாக இருந்தோம். ஒரு இடத்துல பவுலர்ஸ் பேக் எண்டில் கோச்சி மாதிரி பவுலர்ஸ் வந்து அடித்தாங்க, ஜெயிக்க வச்சாங்க. ஸோ அது மாதிரி ஒரு விஷயமாக போன போட்டி அமைஞ்சிருமோங்கிற மாதிரி தோணுச்சு. அண்டு கிளாஸனோட விக்கெட்டு இதெல்லாம் வந்து நமக்கு டேர்னிங் பாயிண்ட் இருந்தது. டேவிட் மில்லரோட அந்த கேட்சு சூப்பராக இருந்தது. ஸோ அந்த பேஸில் ஓவராலாக சவுத் ஆஃப்ரிக்கா டவுன் ஆனாங்க. இந்தியாவுக்கு வெற்றி கிடச்சிது. சேஸ் பண்ணக்கூடிய கிரவுண்ட், அந்த கிரவுண்டில் அவ்வளோ ஈஸி கிடையாது. எவ்வளோ ஸ்கோர் பண்ணாலும் சேஸ் பண்ண முடியும். அதுதான் ஷோ ஆகிருக்கு. எனிவே பார்க்கலாம். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி அப்படியே போவாங்க. சிப்பம்லாவுக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு போன போட்டி சொன்னோம். அதே மாதிரி வாய்ப்பு கிடைச்சிது. கபா பீட்டருக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. கபா பீட்டரை மறுபடியும் கொண்டு வராங்களா? ஏன்னா ஸ்பின் பேஸ்லேயும் ஓரளவுக்கு வாண்டர்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்வாப் ஏது இருக்கலாம். பட் சிப்பம்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கான வாய்ப்பை தொடர்ந்து கொடுக்கலான்னு தான் தோணுது. பார்த்துக்கலாம். ரிகல்டன் அண்ட் ஹென்ட்ரிக்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. 2 பேருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை இந்த சீசனில்.
பட் கண்டிப்பாக ரீசா ஹென்ட்ரிக்ஸ் நல்ல அவுட்புட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கான காரணம் சொல்கிறேன். ஹேடன் மார்க்கம் டோட்டலாகவே டவுனாக இருக்கிற மைண்ட் செட் லெவலில் கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக விளையாடலாம். கொஞ்சம் டவுன் ட்ராக்கில் நல்லா விளையாண்டதை பார்த்தோம். நல்ல பேட்டிங் ட்ராக்கில் சூப்பராக விளையாடுவார். அந்த அவுட்புட்டை கொடுக்க முடியுமான்னு பார்க்கணும். கிளாசன் விக்கெட் கீப்பர், டீசெண்டான ஹிட்டிங், டேவிட் மில்லர் ஹிட்டிங் நல்லா இருக்கும். பட் இங்கே இன்னும் கொஞ்சம் பெட்டராக விளையாடலாங்கிற ஃபீல் தான் கொடுக்குறாரு. மார்க்கோ யான்சன், சிம்லனே, மஹராஜ், கோச்சி, இந்த பேட்டிங் டெப்த் இந்த அளவுக்கு இருக்குது. சிம்லனே முதல் பால்லே 6 அப்படிங்கிற மாதிரி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் அறிமுகமானார். அந்த ஹிட்டிங் அவர்கிட்ட இருக்குங்கிறத ஷோ பண்ணார். பவுலிங்லேயும் டீசெண்டாக இருப்பார். இன்னும் கொஞ்சம் நோஸை ஹோல்ட் பண்ணி பவுல் பண்ணணும். மஹராஜோட பவுலிங் டீசெண்டாக இருக்கும். எக்கனாமிக் பேஸில் எப்பயுமே பெஸ்ட்டாக இருப்பார். விக்கெட் டேக்கிங் பேஸில் கன்சிஸ்டண்ட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் அந்த விக்கெட் குறைவாக இருக்கும். கோச்சியோட பவுலிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். போன போட்டியில் கொஞ்சம் ரன்ஸுக்கு போனார். சிப்பம்லா டீசன்ட் பவுலிங் ரீசெண்டாக கலக்குனார். அண்டு அவங்களோட டொமஸ்டிக் ஃபைனலில் 4 விக்கெட் எடுத்தார். ஸோ அந்த விஷயத்தை பார்க்கும்போது டெஃபினட்டாக அவருக்கான எபிலிட்டி இருக்குது. ஜோஹன்னஸ்பர்க் அப்படின்னு சொன்னாவே கண்டிப்பாக நமக்கு ஞாபகம் வர விஷயம் வேர்ல்ட் கப் ஃபைனல் முதல் கப்பு நமக்கு வந்துச்சு. அந்த இடம் தான். அந்த இடத்துல 3 விக்கெட் ஃபைனலில் இர்ஃபான் பத்தான் அண்ட் ஆர்பி சிங் எடுத்தாங்க. ஸோ அதுவுமே ஞாபகம் இருக்கும். இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் நிறைய ஸ்கோர்ஸை கொடுத்துருக்கு. 33 போட்டியில் 174 ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணியிருக்கு. அப்படிங்கும்போது டெஃபினட்டாக சூப்பர் பேட்டிங் ட்ராக்காக நிறைய நேரங்களில் இருந்திருக்கு. ஒரு சில போட்டிகளில் குறைவாக இருந்திருக்கு. 150 பிலோவாக 9 டைம்ஸ் வந்திருக்கு. அப்படிங்கும்போது அந்த மாதிரி இடத்துல சில நேரங்களில் டவுனாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஓவராலாக சூப்பர் பேட்டிங் ட்ராக்காக ஜோஹன்னஸ்பர்க் இருந்திருக்கு. 52 முறை 50+ ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ மொத்தம் 33 மேட்ச்சில் 52 முறை 50+. அதில் 3 செஞ்சுரி வந்திருக்கு. சூரியகுமார் யாதவோட செஞ்சுரியும் இருக்குது. போன டிசம்பரில் கலக்கல் செஞ்சுரி அப்படின்றது அகென்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்காவே அடிச்சிருக்காரு. ஸோ அதனால் கண்டிப்பாக அவரோட ஃபார்மை கெயின் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இடமா இதை பார்க்கலாம். அதே நேரத்தில் ரீசா ஹென்ட்ரிக்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா அடிச்சிருக்க 2 50+ அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காரு. அவருக்குமே டீசெண்டாக இருந்திருக்கு இந்த பர்டிகுலர் கிரவுண்டு. ஸோ இது வரைக்கும் ஃபெயிலியரான இந்த 2 பேரும் இன்றைக்கி சைன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அண்டு விக்கெட் பேஸ்லன்னு பார்க்கும்போது 34 முறை 3+ விக்கெட் விழுந்திருக்கு. 34 முறையில் 10 டைம்ஸ் 4+ விக்கெட்டாக இருந்திருக்கு. அந்த 10 டைம்ஸ் இல்லை 4 டைம்ஸ் 5+ விக்கெட்டாக இருந்திருக்கு. ஸோ மைண்ட் பண்ணிக்கோங்க. 5+ விக்கெட் அப்படிங்கிற வகையில் பேஸ் பவுலருக்கு தான் சப்போர்ட் கிடைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிற இடத்துல குல்தீப் யாதவ் தான் டாப் விக்கெட் டேக்கராக இருந்திருக்காரு. 5 எடுத்திருக்காரு. ஸோ அதே புவனேஸ்வருக்குமா அதுக்கு அடுத்து அவருமே 5 எடுத்திருக்காரு. ஸோ அதை பார்க்குறோம். அண்டு ஒரு பக்கம் ஆஸ்டன் ஆகர் 5 எடுத்திருக்காரு, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸோ 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் டாப் 4ல் இருக்கிறாங்க. ஸோ அதை மைண்ட் பண்ணிக்கிங்க. ஓவராலாகவே 4-5 விக்கெட்டில் 2-5 விக்கெட் ஸ்பின்னர்ஸுக்கு விழுந்திருக்கு. ஸ்பின்னர்ஸும் இங்கே ரோல்குள்ளே இருந்திருக்காங்க. மற்ற கிரவுண்ட்ஸ்லாம் ஸ்பின்னர்ஸோட ரோல் அந்தளவுக்கு இல்லை. போன போட்டியில் கூட நம்ம சொல்லியிருந்தோம் ஸ்பின்னர்ஸ் ரோல் அவ்வளோ இல்லைன்னு. வருண் விக்கெட் எடுத்தாங்க, மஹராஜ் விக்கெட் எடுத்தால் கூட நிறைய ரன்ஸுக்கு போனதை பார்த்தோம். வருணே அதுக்கு முன்னாடி கண்ட்ரோலில் வீசின மாதிரி போன போட்டியில் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதை பார்த்தோம். பட் இங்கே கண்ட்ரோல் பண்ண முடியும். நல்ல பேட்டிங் ட்ராக் ஸ்பின்னர்ஸுக்கும் ஓரளவுக்கு எடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது டெஃபினட்டாக இந்தியாவுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா விளையாட போகிறது அகெயின்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ அந்த பேஸில் சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக கஷ்டப்படுவாங்க. அண்ட் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இந்தியா சைடு இருக்கிறது. ஸோ அதில் குறிப்பாக பிஸ்னாயோட கூக்லி அண்ட் வருணோட அந்த பேஸ் வேரியேஷன், ஸ்பின்னிலே அந்த பேஸ் வேரியேஷன் கொடுக்குறாரு, வெரைட்டி வச்சுருக்காரு, மிஸ்ட்ரி ஷோ பண்ணுறாரு. அதுதான். அண்ட் அக்ஸரோட லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தராக்ஸ் போவ்லேகுள்ளே கூட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய குவாலிட்டி இருக்குது. அண்ட் ரீசெண்டாக அக்ஸர் பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் ஷோ பண்ணுறாரு. அதையுமே நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி இடத்துல இந்தியாவுக்கான வெற்றி வாய்ப்பு ரொம்பவே அதிகம் அப்படின்னு பார்க்குறேன். இந்தியா நியூ பாலில் பாசிபிளாக அஸ்தீப் வித் ஹார்திக் பாண்டியன் எடுத்துக்கலாம். அக்ஸரோட ஓவர் ஒருவேளை ரிக்கல்டன் ஏலியாக விழுந்துட்டால் அக்ஸரோட ஓவர் பவர் பிளேயில் வரலாம். வருண் பிஸ்னாய் மிடில் ஓவர்ஸில் தான் எதிர்பார்க்குறோம். அண்டு அபிஷேக் சர்மா தேவைப்பட்டால் பவுல் பண்ணலாம். ரமன்தீப்போட பவுலிங் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது, பார்க்கணும். சூரியகுமார் நிறைய ஸ்பின் பேஸில் ப்ரையாரிட்டி கொடுக்குறாரா அண்டு ஹார்ட்னஸ் விக்கெட்டில் இருக்குன்னா அப்போ ரமன்தீப்புக்கான ஒரு சில ஓவர் கிடைக்கும். அண்டு ஆவேஸ் கானுக்கே போகிறாங்களா, ஒரு ஸ்பின்னர் ஆஃப் பண்ணிட்டு ஆவேஸ் கானுக்கு கூட போகணுன்னா போகலாம். ஓவராலாக ஸ்பின்னர்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா கூட பேசருக்கு ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. அதையுமே நம்ம மைண்ட் பண்ணிக்கணும். என்ன விஷயம் பண்ண போகிறாங்க இந்தியா. அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கான்னு பார்க்கும்போது நியூ பாலை பாசிபிளாக யான்சன் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னும் 2 மஹராஜ் கூட இருக்கலாம். சிம்லனே
சிப்பம்லா, கோச்சி இவங்கெல்லாம் நியூ பாலில் வீசுவாங்க. சில நேரங்களில் எய்டன் மார்க்ராம் பாலை எடுத்துக்கிறார். ஸோ அதை பார்க்குறோம். லெஃப்ட் ஹேண்டை அபிஷேக் சர்மா அவருக்கு எகென்ஸ்டாக பவுல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பவர் பிளேயில் ஒரு ஓவர் கூட வீசுனா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒரு சப்போர்ட் ரோலில் மார்க்ராம் தான் இருக்கார். ஸ்டப்ஸால் பவுல் பண்ண முடியும் அப்படின்னா கூட அவருக்கான ஓவர் அவ்வளோ கிடைக்கிறது இல்லை. இந்த 5 பவுல் அடிஷ்னலாக மார்க்ராமோட ஒரு சில ஓவர் அப்படின்னு இருக்குது. அந்த ஒரு சில ஓவரில் போகும்போது பாசிபிளாக சிம்லனோட ஓவர் தான் வந்து குறையுது. அதை பாருங்கள். அஸ்தீப், ரவி பிஸ்னாய், வருண் சக்கரவர்த்தியோட முழுமையான கோட்டா. மோஸ்ட்லி 5 பவுல் ஸ்டிக்கில் இந்தியா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மார்க்கோ யான்சன், மஹராஜ், கோட்சியோட முழு ஓவர் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஹார்திக் பாண்டியா, அஸ்தீப் 2 ஓவரில் வீசுறதுக்கான வாய்ப்பு. யான்சன், கோட்சி. சில நேரங்களில் சிப்பம்லா நல்ல பவுலர், 2 ஓவரில் ஸ்பெஷலிஸ்டனே சொல்லலாம். ஸோ அதனால் மார்க்கோ யான்சன் வித் சிப்பம்லான்னு போகலாம், இல்லை கோட்சி வித் சிப்பம்லா அப்படின்னு போகலாம். யான்சன் ஏழையாக நல்லா பண்ணால் கொஞ்சம் ஓவர்ஸ் எளியாக கூட முடிக்கலாம் கொண்டு வரணும்னு நினச்சிட்டு. அண்டு பிஸ்னாய், ரிக்கல்டன், ரீசா ஹென்ட்ரிக், சிம்லனை இவங்கள குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. கன்சிடரபுளாக பார்க்கணும். ரிக்கல்டன் செம்ம ஹிட்டிங் எபிலிட்டி ஷோ பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் டிகாக்கோட காப்பி மாதிரியே அவரை மாதிரியே அந்த ஷாட் மேக்கிங், ஃபயர் பவர் அண்டு அந்த கன்சிஸ்டன்சி இதெல்லாமே கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வகையில் ரிக்கல்டன் ஒரு கன்சிடரபிள். விக்கெட் கீப்பிங்காக இல்லாமல் இருக்கிறதுனால அந்த மைண்ட் செட் டவுன் ஆகும். அது நிறைய பிளேயருக்கு நம்ம பார்க்குறோம். கிளாசன் தான் விக்கெட் கீப்பர். அண்ட் கொஞ்சம் மேட்சஸ் விளையாண்டாருன்னா டெஃபினட்டாக கம்பேக் பண்ணலாம். இன்றைக்கி சில பிளேயர்ஸ் விளையாடாத பிளேயர்ஸ் விளையாடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சூரியகுமார் இங்கே பயங்கர சக்ஸஸாக இருந்திருக்காரு. அவர் திருப்பி வரலாம். ரீசா ஹென்ட்ரிக்ஸும் இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அவருமே திருப்பி வரலாம். அந்த வகையில் ரிக்கல்டனே ஒரு கன்சிடரபுளாக பார்க்கலாம். அண்டு சிம்லனே முதல் பாலில் இருந்தே அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி டொமஸ்டிக்கில் ஷோ பண்ணியிருக்காரு. அண்ட் பவுலிங் பேஸில் மோஸ்ட்லி கன்சிடரபுளாக இருப்பார். விக்கெட் டேக்கிங் பேஸ்லையும் யோசிக்கணும். சஞ்சு, திலக் அண்டு மார்க்கோ யான்சனை கேப்டனை நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. சஞ்சு சாம்சன் முதல் போட்டியில் கலக்கினாலும் அடுத்தடுத்த போட்டிகளை சொதப்பிட்டார். பட் கண்டிப்பாக மறுபடியும் கம்பேக் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில். திலக் வர்மா போன போட்டியில் மட்டும் முதல் போட்டியிலுமே டீசெண்டாக விளையாண்டார். ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்து விளையாடுறாரு அப்படிங்கிறனால அந்த இடத்துல கன்சிடரபிள் தான். மார்க்கோ யான்சன் டபுள் ஆப்ஷன் ஹிட்டிங் பேஸில் இந்த மாதிரி கிரவுண்ட்ஸில் ஹிட் பண்ண முடியும். சூரியகுமார், ஹார்திக் பாண்டியா, கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் இவங்களை கன்சிடர் பண்ணுங்கள். சூர்யாவை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் போன வருஷம் டிசம்பர் 14 கலக்கினார். அண்டு ஹார்திக் பாண்டியா டபுள் ஆப்ஷன். அண்ட் ஸ்டப்ஸ் பயங்கரமான பிளேயர் தான். அந்த அவுட்புட் வரல இது வரைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி அவருக்கான அவுட்புட் கிடைக்குமா? நல்லா சூர்யா அண்ட் ஸ்டப்ஸை வேன் லீக்கில் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். டீம் பாருங்கள். கேப்டன் ஹார்திக் பாண்டியா, மார்க்கோ யான்சன் 2 பேருமே ஒரு சேஃப் ஆப்ஷன். 2 பேரும் 4 ஓவர்ஸ் வீசுவாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ், அதே நேரத்தில் ஹிட் டெக் பவுலர்ஸுக்கு விக்கெட் விழுந்திருக்கு. இந்த பேஸில் இவங்க 2 பேரையும் கேப்டன் ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக கொஞ்சம் பேட்டர் சைடு நம்ம யோசித்து பார்க்கணும். சூர்யாவை இன்றைக்கி கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாம். சஞ்சுவை முயற்சி பண்ணி பார்க்கலாம். ரீசா ஹென்ட்ரிக்ஸை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டாக விளையாடுறாருங்கிற மாதிரி ரீசெண்டாக சொல்ல முடியல. அவரோட நம்பர்ஸ் எல்லாம் முன்னாடி இருந்த நம்பர்ஸாக தான் இருக்குது. அவர் கிடைக்கும்போது வாய்ப்பை பயன்படுத்தினா கூட திருப்பி அவருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. இப்போ வாய்ப்பு கொடுக்குறாங்க, ஆனால் அவர் பயன்படுத்த மாட்டுறார். கிளாசன் மாதிரி பிளேயர் மிடில் நல்லா பண்ண முடியும். ஆனால் நம்ம ஸ்பின்னர் ரொம்பவே சூப்பராக இருக்காங்க. போன போட்டியில் ஸ்பின்னர்ஸை டாமினேட் பண்ணி அடித்தா கூட அதே மாதிரி இந்த ட்ராக்லேயும் இருக்க முடியும், கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கிளாசனை கேப்டனாக போகிறதோ இல்லை ரொம்ப லேட்டாக வரதுனால கிளாசன் சைடு போகிறது கொஞ்சம் டஃப் தான். பட் கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் அந்த இடத்துல கொஞ்சம் பெட்டராக இருக்க முடியும். ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஸ்டில் வருண், கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் இப்படி யோசிக்கும் போது கொஞ்சம் பயம் வருது. இந்தியன் பேட்டர்ஸை கேப்டனாக ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல சாய்ஸு. அதே நேரத்தில் ஆல்ரவுண்டர் சைடு அவங்களோட ஆல்ரவுண்டர்ஸ் குறிப்பாக மார்க்கோ யான்சன் போன பட்டியில் பண்ண மாதிரி ஒரு விஷயத்த பண்ணலாம். இன்னொரு எண்டில் கோச்சி அவர் மாதிரி பிளேயர் எண்டில் 2 விக்கெட் 3 விக்கெட் அப்படி மாதிரி ரன்ஸை கொடுத்தா கூட எடுக்கலாம் விக்கெட்டு. அதே நேரத்தில் பேட்டிங்கில் ஒரு 5 ஹிட்டை ஷோ பண்ணலாம். ஃபியர்லெஸ்ஸாக அவர் ஹிட் பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் அந்த ஒரு விஷயம் யோசித்து ட்ரை பண்ணலாம். மார்க்ராம் ஒரு இடத்துல டீசென்ட் சாய்ஸாக கூட யோசிக்கலாம். சில ஓவர்ஸ் வீசி ஒரு இடத்துல ட்ரையாக இருந்து விக்கெட் எடுக்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தால் அவர் பேட்டிங்லேயும் கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாருன்னா அப்படி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தலாம். இது வரைக்கும் இந்த சீசன் மட்டும் இல்லை, ஓவராலாகவே இந்த வருஷம் மார்க்ராமோட வருஷமாக இல்லை. ரொம்பவே குறைவான ஸ்கோர்ஸை தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு எவ்ரி மேட்சுமே. அதுலேருந்து ஒரு சின்ன மாற்றமாக இருக்கலாம். போன போட்டியில் ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடச்சிது, அதை கேபிட்டலைஸ் பண்ண முடியல. அதில் கொஞ்சம் வெறுப்பாயும் போனது பார்த்தோம். பட் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த இடத்துல ஸ்டே பண்ணி விளையாடலாங்கிற தாட்டோட போனார்னா டெஃபினட்டாக ஒரு சக்ஸஸ் கிடைக்கலாம். அதனால் அவருமே ஒரு சின்ன சாய்ஸாக கன்சிடரபுளாக கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.